Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல வந்து நம்ம DMVPN Phase 2 EIGRP Lab பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோட DMVPN வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் வந்து DMVPN பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு கான்செப்ட்டும் வந்து இன்னொரு கான்செப்டோட டிபெண்ட் ஆகி வரும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நான் சேம் சினாரியோ தான் யூஸ் பண்ணுறேன். DMVPN Phase 1ல யூஸ் பண்ண அதே சினாரியோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹப் ஆஃபீஸு 2 பிரான்ச் ஆஃபீஸு. ஸோ ஹப் ஆஃபீஸில் வந்து லூப்பேக் 1.1.1/32, பிரான்ச் ஆஃபீஸ் வந்து 2222/32, பிரான்ச் ஆஃபீஸ் 3 வந்து லூப்பேக் வந்து 3.3.3.3/22. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி 200.200.201 ஹப் சைடில், பிரான்ச் சைடில் வந்து 200.200.202, இங்கேயும் வந்து பிரான்ச் 2ல் வந்து 200.200.203. ஸோ டனல் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா DMVPN டனல் ஐபி 172.16.1.1/24. இது வந்து ஹப் சைடில், பிரான்ச் 1ல் வந்து 2, பிரான்ச் 3ல் வந்து பிரான்ச் 2ல் வந்து 3. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DMVPN Phase 2ஓட பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து இதில் வந்து எப்படி வந்து நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மட்டும் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து DMVPN Phase 2 + EIGRP Lab பார்த்தோம். நான் EIGRP ரவுட்டிங்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம எது கான்ஃபிகர் பண்ண போகிறோம்னா EIGRP ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ DMVPN 1க்கும் DMVPN Phase 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் தெரியும், நான் லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். ஸோ DMVPN Phase 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் டு ஸ்போக் வந்து டைரெக்டாக கம்யூனிகேட் ஆகும், ஹப்புக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் ஷோ DMVPN நான் தரேன் ஹப் ஆஃபீஸில். ஸோ எனக்கு 2 என்ட்ரியுமே இருக்குது, பிரான்ச் 1 அண்ட் பிரான்ச் 2. சேம் வந்து நான் ஸ்போக் 1லேயும் நான் பார்க்குறேன். ஸோ ஸ்போக் 1ல் வந்து ஷோ DMVPN நான் தரேன். ஸோ இதுலேயும் வந்து எனக்கு 2 என்ட்ரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரி வந்து ஹப் ரவுட்டோட, செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கோட. இது வந்து Dனா டைனமிக்காக வந்து டனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிங் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால இந்த என்ட்ரி வந்துருக்குது. அதே மாதிரி பிரான்ச் 2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ DMVPN நான் தரேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஹப்பு ப்ளஸ் வந்து பிரான்ச் 1ஓட டனல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பிரான்ச் 1க்கு வந்து டைனமிக்காக டனல் ஃபார்ம் ஆகுது, ஆனால் வந்து ஹப்புக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக வந்து மேப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் வந்து ஹப்லேருந்து 2 ஸ்போக் வந்து பிங் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 172.16.1.2 இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் 1ஓட டனல் ஐபி. ஓகே, பிங் ஆகுது. இது வந்து பிரான்ச் 2ஓட டனல் ஐபி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஹப்பில் வந்து போயிட்டு நான் EIGRP வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ரவுட்டிங் ப்ரோட்டோகால் EIGRP ஏஎஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் கனெக்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா லூப் பேக்கு 1.1.1. நெக்ஸ்ட் வந்து டனல் ஐபி வந்து 172.16.1.0. நோ ஆட்டோ சம்மரி எக்ஸிட். ஸோ சேம் வந்து ஸ்போக் 1லேயும் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன், அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் 1. ஸோ ரவுட்டர் EIGRP 100. இதில் டைரக்ட் கனெக்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா லூபேக் நெட்வொர்க் 2.2.2. நெக்ஸ்ட் டைரக்ட் கனெக்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டனல் நெட்வொர்க்கு 172.16.1.0. நோ ஆட்டோ சம்மரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் EIGRP 100 ஸ்போக் 2ல் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ டைரக்ட் கனெக்டர் நெட்வொர்க் வந்து லூபேக் 3.3.3. நெக்ஸ்ட் வந்து டனல் ஐபி வந்து 172.16.1.0. நோ ஆட்டோ சம்மரி. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து டனல் வந்து EIGRP நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஷோ ஐபி ரவுட் EIGRP நான் தரேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹப்போட லூபேக் நெட்வொர்க் மட்டும் தான் லேர்ன் ஆயிருக்கு. ஸோ சேம் வந்து நான் ஸ்போக் 1லேயும் நான் செக் பண்ணுறேன். ஷோ ஐபி ரவுட் EIGRP. ஸோ ஸ்போக் 1லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹப்போட லூபேக் நெட்வொர்க் மட்டும் தான் லேர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து RIP அண்ட் EIGRP வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஹரிசான் வந்து இஷ்யூ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம Phase 1லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஹரிசான் இஷ்யூனால தான் வந்து ஹப்பு ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு எதுவும் அட்வர்டைஸ் பண்ண மாட்டேங்குதுன்னா ஸ்போக் 2ஓட ரவுட்ஸை வந்து மறுபடியும் ஸ்போக் 1க்கு வந்து அட்வர்டைஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்ப்ளிட் ஹரிசானை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு சின்டெக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்ப்ளிட் ஹரிசான். நெக்ஸ்ட் வந்து EIGRPயோட ஏஎஸ் நம்பர். ஸோ 100 எக்ஸிட். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பிரான்ச் 1 அதாவது ஸ்போக் 1 ரவுட்டரில் ஸோ ஐபி ரவுட் EIGRP. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து 3.3.3ங்கிற ஒரு நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணியிருக்குது. இது வந்து ஸ்போக் 2ஓட நெட்வொர்க், அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் 2ஓட நெட்வொர்க்.
சேம் வந்து ஸ்போக் 2ல வந்து நான் பிரான்ச் ஆஃபீஸ் 1 அதாவது ஸ்போக் 1ஓட லூப் பேக் நெட்வொர்க் லேர்ன் பண்ணி தான் செக் பண்ணலாம். ஷோ ஐபி ரவுட் EIGRP 100. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் எனக்கு வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1 அதாவது ஸ்போக் 1ஓட லூப் பேக் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஃபேஸ் 1ல பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து ஃபேஸ் 2ல வந்து நம்ம என்ன அட்வான்டேஜ் ஃபேஸ் 1க்கும் ஃபேஸ் 2க்கும்? ஸோ ஃபேஸ் 2ல வந்து நம்ம மல்டி பாயிண்ட் ஜிஆர்இ வந்து ஸ்போக் ரவுட்லேயும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து ஸ்போக் டு ஸ்போக் வந்து டேரெக்டாக வந்து கம்யூனிகேட் ஆகும். ஸோ இப்போது இந்த ரவுட்டிங் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2.2.2ங்கிறது வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1 அதாவது ஸ்போக் 1ஓட லூப் பேக் நெட்வொர்க். இதில் வந்து நெக்ஸ்ட் ஹாப் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 172.16.1.1. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஹாப் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஹப்போடது. ஸோ சேம் வந்து பிரான்ச் ஆஃபீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் 2ஓட லேன் நெட்வொர்க் வந்து 3.3.3 லேர்ன் பண்ணியிருக்குது. இதோட நெக்ஸ்ட் ஹாப் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 172.16.1.1. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹப்போட ஐபி. ஸோ இப்போ அந்த ஹப் ரவுட்டர் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக் 1லேருந்து லேர்ன் பண்ண நெட்வொர்க்கை வந்து ஸ்போக் 1க்கு அட்வர்டைஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஹாப் ஐபி வந்து என்னோட ஐபி வச்சு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் நான் வந்து ஸ்போக் 1லேருந்து ஸ்போக் 2 வந்து நான் கம்யூனிகேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிராஃபிக் வந்து மறுபடியும் வந்து ஹப் ரவுட்டருக்கு போய் தான் எனக்கு வந்து ஸ்போக் 2 ரவுட்டருக்கு வந்து போகும். ஸோ இப்போ பாருங்கள் நான் 3.3.3.3 கொடுத்துட்டு சோர்ஸ் 2.2.2 தரேன். ஸோ எனக்கு வந்து டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹப் ரவுட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்போக் 2 ரவுட்டருக்கு போகுது. ஸோ DMVPN Phase 2ஓட மெயின் அட்வான்டேஜே வந்து ஸ்போக் டு ஸ்போக் வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் தான். ஸோ இப்போ இது வந்து ஹப் வழியாக போகும்போது இப்போ நம்ம ஸ்பேஸ் 1 யூஸ் பண்ணிட்டு போகலாம், ஸ்பேஸ் 2 யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஹாப் இட் செல்ஃப் ஐபியை வந்து சேஞ்ச் பண்ணுறதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ இது வந்து EIGRPயில் வந்து யூஸ் பண்ணுற கமாண்டு. ஸோ இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் அந்த டனல் இன்டர்ஃபேஸ் போயிருங்க, போயிட்டு நோ ஐபி நெக்ஸ்ட் ஹாப் செல்ஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா EIGRPயோட ஏஎஸ் நம்பர், அதாவது டனல் 1ல் போயிட்டு நோ ஐபி நெக்ஸ்ட் ஹாப் செல்ஃப், அதாவது வந்து ஹப்போட நெக்ஸ்ட் ஹாப் ஐபியை வந்து அது சேஞ்ச் பண்ணாமல் ஸ்போக் 2லேருந்து வரதை வந்து அப்படியே வந்து ஸ்போக் 1க்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணும். ஸோ இந்த கமாண்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஹாப் ஐபி வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து EIGRP பேரிங் வந்து நெய்பர் அட்ஜசன்சி வந்து டவுன் ஆகி எனக்கு வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஸ்போக் 1ல் போயிட்டு நான் மறுபடியும் நான் கொடுக்குறேன் ஷோ ஐபி ரவுட் EIGRP. ஸோ இப்போ பாருங்கள் 3.3.3ங்கிற நெட்வொர்க் வந்து நெக்ஸ்ட் ஹாப் வந்து 172.16.1.3 அதாவது ஸ்போக் 2ஓட DMVPN டனல் ஐபி. ஸோ சேம் வந்து இங்கேயும் நான் செக் பண்ணுற பாருங்கள் 172.16.1.2. ஓகே, இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து நான் பிங் பண்ணுறேன் ஸ்போக் 1லேருந்து ஸ்போக் 2க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கம்யூனிகேஷன் டேரெக்டாக வந்து ஸ்போக் 2ஓட எனக்கு கம்யூனிகேட் ஆகுது. இப்போ வந்து டேட்டாஸ் வந்து ஹப் ரவுட்டருக்கு வந்து சென்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்போக் டு ஸ்போக் வந்து கம்யூனிகேட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா DMVPNோட Phase 2 லேப். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த கான்செப்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.